ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சிக்கந்தர் என்ற ஹிந்தி படம் தான். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தம். இந்த படத்தில் ஸ்கோரிங் பண்ணது சந்தோஷ் நாராயணன். இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா, கிஷோர், காஜல் அகர்வால், சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குஜராத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து சஞ்சய்ன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி நடத்தின்னு வர்றாரு. அவர் கல்குவரிலாம் வச்சுட்டு இருக்காரு. அவர் தான் சல்மான் கான், சல்லுபாய். அவர் வந்து சஞ்சய்னு கூப்பிட்றாங்க. ஆனால் சிக்கந்தர்னு அன்பா ராஜான்ற அளவுக்கு கூப்பிட்ற அளவுக்கு அவர் செல்வந்தராக இருப்பார். அண்டு ரொம்ப மதிப்பு மிக்கவராக இருப்பார். இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் போவாங்க. அவங்களோட அந்தரங்க வீடியோ எடுத்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ வந்து சல்மான் கான் வந்து அந்த பையனை அடித்து தம்சம் பண்ணுவார். அந்த பையனை வந்து சாரி கேட்க வைப்பார். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வைரலாக அனுப்பிச்சிடுவாங்க. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர் பையனாக இருப்பான். அப்போ மினிஸ்டருக்கும் இவருக்கும் வந்து எதிர்ப்பு ஏற்படும். அப்போ வந்து அந்த மினிஸ்டர் வந்து கைது பண்ண வைப்பார். ஆனால் அது வந்து அந்த ஊர் மக்களால் அது தவிர்க்கப்படுது. அந்த செல்வந்தர் அவரோட செல்வாக்கு வந்து அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த போலீஸை தேத்தி அனுப்பிச்சிடுவாங்க. போலீஸ் வந்து கிஷோரை போட்டிருப்பாங்க. அவரெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காத மாதிரி இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருப்பார். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அது மாதிரிலாம் கூட ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ வந்து ராஷ்மிகா வந்து சாய்ஸ்ரீன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபா. இப்போ சாய்ஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தெரியும். அப்போ அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்கிறதுக்கு போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்குவரியில் வந்து மேனேஜர் வந்து ஒரு 40 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இல்லீகலாக விற்றுவார் ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு டெரரிஸ்ட் கிட்ட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தெரிய போய் அவர் வந்து சண்டை போடுறதுக்கு போவார். சல்மான் கான் வந்து பிரச்சனை பண்ண போவார். அந்த மேலாளரை வேற சாவடிக்க போவாங்க. பிரச்சனை பண்ணும்போது ராஷ்மிகா வந்து அதை டெக்னிக்காக தவிர்ப்பாங்க. ஆனால் அந்த கல்குவரியில் போகும்போது வெடிக்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இவங்க மேலே பட்டு உடல் பாதிக்கப்பட்டு அடிபட்டு இவங்க வந்து அந்த ப்ரெக்னன்சி இது கூட சொல்ல முடியாது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறவங்க. அப்போ வந்து அவங்க இறந்துருவாங்க. இப்போ அந்த சாய்ஸ்ரீயோட ஆர்கன்ஸை வந்து 3 பேர் பொருத்துவாங்க. அதாவது லங்ஸ் வந்து ஒரு பையனுக்கும், ஹார்ட் வந்து ஒரு பொண்ணுக்கும், கண் வந்து நிஷான்ற பொண்ணுக்கும் பொருத்துவாங்க. இப்போ இந்த 3 பேரை வந்து இவர் போய் பார்க்கணுன்னு போவார். இந்த கமருதீன்ற பையனுக்கு லங்ஸ் பொருத்திருப்பாங்க. அவன் தாராவியில் இருப்பான். அப்போ வந்து ஏன் லங்ஸ் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து பொல்யூஷன்லாம் ரொம்ப அதிகமாகி வேணுமுன்னே குப்பையை கொட்டி ஒருத்தர் நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவான். அந்த பிரச்சனையை வந்து இவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து கண்ணு கொடுத்த காஜல் அகர்வாலுக்கு போய் இவர் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க வந்து வடம் போடுவாங்க. அந்த வடம் போடுறது வந்து அவங்க மாமனாரே வந்து பிரச்சனை பண்ணுவார். அதை வந்து எப்படி இவர் வந்து சரி செய்கிறாரு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் பொண்ணுக்கு வந்து ஹார்ட் கொடுத்துருப்பாங்க. அவளோட லவ் அஃபேர்லாம் வந்து பிரச்சனை வரும்போது அந்த ஹார்ட் வந்து பாதித்து செயலாக எடுக்கிற கண்டிஷன் போயிடும். அதை வந்து இவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு. இந்த கமருதீனுக்கு வந்து லங்ஸ் வந்து பொருத்துனது வந்து சரியாக இல்லாமல் போயிடும். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணார். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்டர் பையனை அடித்ததால் மினிஸ்டர் வந்து பழி வாங்க வருவார். அப்போ அந்த மினிஸ்டர் பையன் வர இறந்துருவான். அப்போ வந்து அந்த மினிஸ்டர் வந்து இவனை வந்து எப்படியாவது சாவடிக்கணும். உன் ஒய்ஃப் ஆர்கனாவது எல்லாருக்கும் பொருந்து உன் ஒய்ஃப் உயிரோட இருக்கிறாங்க. ஆனால் என் பையன் வந்து இறந்துட்டுக்கிறான். உன்னை வந்து சாவடிக்காம விட மாட்டான் அப்படின்னு பழிவாங்க விட மாட்டேன்னுவார். அதை வந்து இந்த சல்லுபாய் வந்து சிக்கந்தர் எப்படி வந்து எதிர்கொள்கிறாருன்னு தான் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. செகண்ட் ஹாஃப்லேயே இந்த 3 பேரை போய் எப்படி பார்த்து இவர் சால்வ் பண்ணுறாரு மறுபடியும் மாற்றி மாற்றி அதை காட்டி நம்மளை போர் அடிக்க வச்சுறாங்க. அதுவும் ஒரு ஃபைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் வந்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் வேறு ப்ரெடிக்டபுளாக ஆகிடுது. அதனால் வந்து செகண்ட் ஹாஃப் உட்காரவே முடியல. ஃபஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருடலாக அந்த ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபைட்டாக இருந்தது. பாட்டுலாம் வந்து ஒன்று கூட நல்லா இல்லை. அந்த பாட்டோட சிச்சுவேஷனுக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஏஆர் முருகதாஸ் வந்து அதை கவனிச்சாரா இல்லையான்னு தெரில. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா சொல்லலாம். அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணி சல்லுபாய் கிட்ட நம்ம நடிக்கிறோன்ற இதில் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி ஓவர் ரியாக்ஷனாக இருந்தது. அவங்களோட சாதாரண இயல்பான நடிப்பு வந்து இந்த படத்தில் மிஸ்ஸிங்காக இருந்தது. மூணாவது சல்மான் கானோட நான் மிகப்பெரிய ஃபேனு. அம்மா கேட்கலாம் வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் தேட்டர்லேயே. அந்த படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப காமெடியாக ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஃபைட் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். ஜுத்வான்ற படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆக்ஷன் நடிச்சு ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பார்.
அது மாதிரிலாம் இந்த படத்தில் அசைய கூட மாட்டுறாரு. ஒரு ஃபைட் சீனில் வந்து அசையறதுக்கே அப்படியே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் கிளாப் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாரு. இதெல்லாம் டைரக்டர் வந்து பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. அவர் ஆக்ஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான். அதை வேற ஸ்லோ மோஷன் வேறு போட்டு ஹை ஸ்பீடில் போட்டு இன்னும் வந்து ஸ்லோவாக்கி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப போரிங்காகவும் ரொம்ப லேக்டாகவும் இருந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுமாராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போரிங்காகவும் ப்ரிடிக்டபிளாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சல்மான் கான் ஃபேனுக்கு என்ன மாதிரி சல்மான் கான் ஃபேனுக்கே இந்த நிலைமைனா நார்மலாக பார்க்குறவங்க எந்த நிலைமை எனக்கே தெரில. ரொம்ப கஷ்டம். ஏஆர் முருகதாஸ் வந்து இதெல்லாம் பார்த்தாரா இல்லையான்றது அதை விட பெரிய விஷயமா இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.